விஜித்த வண்டியை எடுத்து திருப்பி எடுத்து நெவுலில் கழட்டி விட்டுக்கலாம். ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொட்டேட்டரோட இன்புட் சாஃப்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்குறோம். யூத்துக்குள்ள வர மாதிரி கழட்டி விடு. போதும் போதும் அப்படியே கழட்டி போதும். நாம இந்தான பின்னாடி வரணும். பின்னாடி கழட்டிக்கலாம். ஓகே, அதெல்லாம் இலக்கவே தேவையில்ல, அப்படியே எடுத்தா வரும். சுத்தமா புடிங்கிட்டு அடிக்குது பாரு. இதுல பாருங்க நர்லிங் பாரு காட்டு. நர்லிங்லாம் போயிருச்சு பாரு. இந்த நர்லிங் சுத்தமா அவுட் ஆயிருச்சு. என்னடா தெரியவே மாட்டேங்குது. நர்லிங் சுத்தமா அவுட் ஆயிருச்சா. இதுல பாருங்க, இது வந்து மொத்தம் வந்து இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த திக்னஸ் இருக்கிறது இதில் பாதி திக்னஸ் கூட இல்லை. அதனால் என்ன பண்ணுதுன்னா சடிஞ்சு போயிடுது. அந்த லாக் ஆக மாட்டேங்குது. உருகிட்டு வருது. இது உடஞ்ச ஒரு 10 நாளாக இதே ராவடியாக இருக்குது. அதனால் வந்து இந்த சாஃப்ட் வந்து நம்ம வெல்டு வச்சுலாம் போட முடியாது. ஏன்னா இது வந்து எஸ்எஸ் சாஃப்ட்டு. இது வந்து சாஃப்டே வந்து ரொட்டேட்டர் கீர் பாஸ் கழட்டி சாஃப்டே தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த போய் பேனர் ஆயில் உப்பி விட்டுல 18-19 பாக்ஸு வளர்த்தி கனெக்டர் ஆடு எல்லாம் எடுத்துட்டு வா. ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ரொட்டேட்டர் இந்த பொசிஷன் வச்சுக்காங்க. ஏன்னா ஆயிலை பிடிச்சாகணும். ஆயில் நெட்டு எங்கே இருக்குமா, இங்கே பாருங்க, கிரவுனுக்கு அடியில் இருக்கும். 19 சைஸ் ஸ்பேனர் போடுற பாக்ஸ் ஆகும். ரொட்டேட்டரா உஞ்சாது பண்ணு. நாமளே எமர்ஜென்சிக்கு முட்டு கொடுத்து வச்சு. இல்ல அது பேரங்க எல்லாம் மஸ்ட். அந்த மறையில வந்து அடியில் நிக்குதுல துருப்பு இதெல்லாம் நிக்கும். அதனால பேரிங் கழட்டினா தான் தெரியும். ஓகே நண்பா, இது ஆயில் ஏன்னா இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் மாத்தணும். அதனால பாருங்க ஆயில்லாம் தெளிவா தான் இருக்குது. அதனால நாங்க ஆயில் வந்து அப்படியே வடிகட்டி ஊத்திக்குவோம். ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப பழைய ஆயிலா இருந்தா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க. இல்லைன்னா அதையே வந்து கிளியரா வடிகட்டி ஊற்றியாங்க. சுத்தமா வடியணும். வடிஞ்சு வடிதான் பின்னாடி கப்பையும் கழட்டணும். அதனால வந்து கிரவுண்டில் ஆயில் வச்சுக்கிட்டு கீர் பாஸில் ஆயில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரித்து வேலை செய்ய முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆயில் வடிக்கிட்டோம். கூட்டால் கூட ஓகே நண்பா, ஆயிலை பிடிச்சாச்சு. அடுத்து இந்த 4 போல்ட்டிங் கழட்டு. அவ்வளோதான், அதெல்லாம் எடுத்து போட்டுரு. இந்த மாதிரி ஓட்ட ஏன் பயந்து வேலை செய்யணும். 19 தான். 19 தானே, 18 லூஸ் ஆகிற மாதிரி இது. லூஸ் 18 போடு. ஏன் சடிங்கதா இங்க பாருங்க, கழட்டி போட்ட பாரு. இந்த 4 போல்ட்டையும் கழட்டிடணும். 1 2 3 4 இந்த 4 போல்ட்டு. அது வந்து இன்னொரு சாஃப்ட் இருக்கும் அதில். அந்த 4 போல்ட் ஒன்று கழட்டிட்டீங்களா. அப்புறம் இதில் 1 3 3 6 போல்ட்டு. இந்த கப்பையும் கழட்டணும். கழட்டுறா நான் தான் டைட் வச்சேன். கழட்ட என்ன போய் இதை இந்த லூஸா தான் வச்சேன்.
அப்புறம் கழட்டிட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ப்ரோ நான் லெட்டர் லூஸ் விட்டுட்டேன். இப்போ என்னங்கிறானா, இப்போ வீடியோ எடுங்க கேட்டா நான் கழட்டின மாதிரி இருக்கோம், நீங்க கழட்டின மாதிரிலாம் காட்டிக்க கூடாது வீடியோவில். நானே இதை பிரிச்சு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஐடியா மட்டும்தான் நீங்க கொடுக்கணும், மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் ப்ரோ. என்ன நாம வச்ச டைட்டை யாரும் கழட்டக்கூடாது. இப்ப ஆயில் சில்லு மாத்தணும், ஆயில் சில்லும் போயிருச்சு, அதனால ஆயில் சில்லையும் மாத்தி விட்டலாம் கையோட. இப்ப இது அடுத்தது எப்படி கழட்டுவ? அந்த அப்படிலாம் கழட்டினா வராது. அந்த திருப்பலிக்குது பேர் சுத்திங்க இந்த இடத்துல வச்சு தட்டணும். அப்படி இப்படி ஒரு திருப்பலி எடுத்து இப்படி தட்டினீங்கன்னா கரெக்டா அது பிரிஞ்சிக்கும். போதும், அப்படியே நம்பு திருப்பலியில. உடனே திருப்பலி வளையுதுன்ட்டான். 4 பக்கமும் நெம்பணும்னு நான் பஸ்ஸே சொன்னேன்ல. பாரு இப்படி இப்படி நம்பினோம்னா அப்படியே பூவாட்டம் வந்துடும். இது ஒரு சின்ன வேலைடா. இது என்னடா இது, நமக்கு முன்னாடி இதெல்லாம் பிறந்திருக்கோம். அந்த சாப்பிட்ட தனி செக்ஷன் அது வந்து அந்த கிரவுண்ட் கீழே போறது. அந்த சாப்பிட்டு நமக்கு வேலையே இல்லை. இப்போ வந்து இந்த சாப்பிட்டா இப்படி உருவணும்னா வராது. இந்த பேக்கிங் எல்லாம் நம்ம புதுசாக மாற்றி ஆகணும். இந்த பேக்கிங் வந்து அவ்வளோதான், முடிஞ்சுது. அது பேரிங்கோட கோனு. இந்த ஆயில்ஸ்லாம் நம்ம பிடிங்கி மாற்றணும். இந்த கோனை உருவிட்டு தான் இந்த ஆயில்ஸில் பிடுங்கணும். அது எப்படின்னா அப்புறம் அடுத்தது சொல்கிறேன். ஓகே, அது அப்படியே உள்ளே போட்டு 12-13 எடுத்துகிட்டு வா. 12-15 ஸ்பேன் எடுத்துகிட்டு வந்து இந்தான பின்னாடி இருக்கிற கப்பலுக்கு 6 போல்ட்டு 12-13 பாக்ஸ் எடுத்துகிட்டு வா. 13 பாக்ஸ் எடுத்துக்கிட்டு லாட் எடுத்துகிட்டு வா. குட்டை கனெக்டர் எடுத்துக்கிட்டு வா. ஒரு பாக்ஸ் போக சொன்னா காலில் வச்சு மேய்ச்சி பிடிங்கிட்டு இருக்குது. நான் இது மாதிரி ஆளுங்கெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்றது? கேட்டா டைட்டா இருக்குதுங்கிறான். எல்லாம் சாப்பிட்டு நான் கடையில் ஆல்ரெடி கேட்டேன் ப்ரோ. சாப்பிட்டு புதுசு பஸ்ஸில் கொடுத்து விடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு இருந்துட்டு அவர் என்னட்டாரு, சாப்பிட்டில் வந்து 2-3 மாடல் வருதான், அதனால நீங்கள் கழட்டி கொண்டாந்து காட்டிட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வேறு வழி இல்லை. அதனால தான் இப்போ கழட்டிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கழட்டிட்டு போகாமல் சாப்பிட்டு என்ன ரேட்டு வருதுன்னு தெரில. ரேட்டு என்ன பண்ண கற்றுங்கிறாரு. நாங்கள் கடையிலையும் போய் வீடியோ எடுத்து போடுறோம். அந்த சாப்பிட்டு என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், என்னென்ன ஃபேர்ஸ் வாங்குகிறேன், எல்லாமே இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. என்ன ப்ரோ இதெல்லாம் போடுறீங்கன்னு கேட்காதீங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இந்த தொழில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். இதுக்கெல்லாம் போய் பட்டறைக்கு போகணும்லாம் இல்லை, நீங்களே பண்ணலாம். அதனால் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எப்படி என்னன்னு எல்லாமே கிளியராக காட்டுறேன். சாப்பிட்டு மாற்றுறது இதெல்லாம் ஈஸியான மேட்ரு தான். பாருங்க, ஒவ்வொன்றே ஸ்டெப் பை ஸ்டெப்பையா எல்லாத்தையும் வேலை செஞ்சுவிடுவோம். இப்போதைக்கு இந்த சாப்பிட்டு போயிருச்சு, அதை மட்டும் எப்படி மாற்றுறோம், அதோட என்னென்ன அதை கழட்டினா அந்த சாப்பிட்டு மாற்ற முடியும் அப்படின்னு பாருங்க. இந்த சாப்பிட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 1.25 அடி இருக்கும். அதே போல்ட்டு தான்டா போடு. உட்காரலாம் சென்டர் போல்ட்டு கழட்டு, வல்லன்னு டபுள் ஹேண்ட் போட்டு கழட்டு. இது கொஞ்சம் கிராஸாவும் போட வேண்டிய இடத்துல போடணும்டா. இங்க பாருங்க, 2 நாள் கழிச்சு ஒரு ஊர் சுத்தி இப்பதான் வந்திருக்குது. நம்ம என்ன பண்றது? எத்தனை பேர் கேட்கறாங்க தெரியுமா, கோகுல் எங்க கோகுல் எங்கன்னு. கோகுலோட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. உன்னுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புற? வேண்டாம் ஜாமி, நீ சொல்லாத. நீ சொன்னாவே காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் கழட்டி விடுவேன். சட்டியில் போடுற கோகுல சட்டி தூக்கிட்டு வந்தானே. கழட்டுங்க. அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. இருடா, இப்படி புடியாட சத்துக்குரியா. அவன் ஒருத்தவன், இவன் கழட்டங்காட்டி அவன் ஒருத்தவன் அவசரத்துல பிறந்தவனா என்னன்னு தெரியல. இல்ல அல்ல அந்த பக்கமும் வந்துருச்சு. சரி ஓகே, இவ்வளவுதான் ப்ரோ.
இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாரு, இதில் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தாருன்னா, என் ரொட்டேட்டர் ரொம்ப ஸ்லோன்னு, அதனால் கம்பெனியில் வர்றது 540 தான் ரொட்டேட்டருக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் ரொட்டேட்டர் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அது என்ன காரணம்னா வண்டியில் வந்து ஒன்லி 540, அதை விட்டால் வந்து 540 எக்கனாமிக் பிடிஓ தான் வண்டியில் வந்து அப்ரூவ்டாக வரும். இல்லை எனக்கு அப்படி வேணானீங்கன்னா 540 அந்த எக்கனாமிக் வராத ரிவர்ஸ் பிடிஓ கொடுப்பாங்க. அதனால் இப்போ வர வண்டியிலலாம் மேக்ஸிமம் இதுதான் இருக்குது. நீங்கள் வந்து அதையும் மீறி ரொட்டேட்டர் ஸ்லோவாக இருக்குதுன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து 20 டீத் இருக்கும். இது என்னன்னீங்கன்னா இதில் வந்து 21 டீத் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து கழட்டி பாருங்கள். இதில் டீத் வந்து 21க்கு 20 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என்ன எனக்கு ஸ்பீடு வேணும்னா இந்த பக்கம் வந்து 18 டீத்து 18 டீத்தும் இந்த பக்கம் 23 டீத்தும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டர் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராப் பேக்குன்னா, இப்படி ஸ்பீடு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொட்டேட்டர் கத்தி வந்து கிடுகிடுன்னு மூயும். இதை கழட்டுங்க நீங்கள். அதனால வந்து மேக்சிமம் நீங்க இந்த பின்னாடி இருக்கிற கப்பை கழட்டி பார்த்தீங்கன்னா போதும். 20க்கு இந்த பக்கம், அதாவது இதுதான் டம்மி சைடு 20க்கு இந்த பக்கம் 21 இது வந்து இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்ட். இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு பத்தல அப்படின்னு பட்சத்துக்கு நீங்க போங்க. எனக்கு கத்தி தேஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை ப்ரோ, ஆனா எனக்கு பினிஷிங் சூப்பரா இருக்கணும்னா இதை மாத்துங்க. புரியுதா இல்லையா? இப்ப 21 இதுல வந்து 22 இது 19 இவ்வளவு இதை ஏத்துனீங்கன்னாவே போதும். இதை ஒன்ன குறைக்கணும், இதை ஒன்ன ஏத்தணும். இது தனியாக நீங்கள் பல்லில் வந்து வெளியே வாங்கி தான் போடணும். இது வந்து கணக்குக்கு இது 1700 வரும், இது ஒரு 2000 ரூபாய் வரும். நீங்கள் 2 பல்லுமே சேஞ்ச் தான் பண்ணணும். அதனால் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிச்சிருச்சுன்னு சொல்லி நான் இந்த பல்லு ஒன்று மட்டும் கட் ஆயிருச்சுன்னு சொல்லி மாற்றினேன். அதனால தான் பாருங்க இந்த பல்லுலேயே போட்டிருக்குது. MRP 1600 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். அதனால் வந்து இவ்வளவுதான் ப்ரோ. இந்த ஸ்பீடு மட்டும் இதில் தான் வந்து ரொட்டேட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல இங்கே தான் இருக்குது. வேற எங்கேயுமே பல்லு கிடையாது. இதில் மாற்றினா போதும். அதை விட்டா செயினில் ஆல்ட்ரு பண்ணி மாற்றுவாங்க. அந்த அளவுக்கு போக தேவையில்ல. இது சிம்பிள் மெத்தடு. ஆனால் இதுதான் வந்து ரொட்டேட்டர் நீங்கள் செகண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பழைய மாடல் சுராஜ், பழைய மாடல் MF வண்டிலாம் 1000 ஓடி இருக்கும். அப்போ வந்து இது வந்து அது 1000க்கு ஏற்ற பல்லு வந்து வேற அது போட்டிருந்தேன்னா வேணா உங்களுக்கு ரொட்டேட்டர் ஸ்லோவாக இருக்கும். மித்தபடிக்கு வந்து ரொட்டேட்டர் ஸ்லோவாக இருக்காது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதை மட்டும் செக் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். கழட்டு கழட்டிச்சா? இப்போ இந்த பல்ல கழட்டி போல்ட்டு கழட்டிட்டீங்கன்னா அந்த பல்ல தனியாக வெளியே உருவிக்கலாம். உருவிட்டு அந்தான சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா அந்தான வருமா இந்தான வருமா அதுக்கே மறந்து போச்சு. ஆகும்போது அந்தான தான் வரும். கோகுல அந்த பக்கம் போ, சாப்பிட்டு உருவ. அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோதான் பல்லு உருவுனீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். சிம்பிளாக ஒரு வாசரு ஒரு போல்ட்டு அவ்வளோதான். அந்தான பார்த்தீங்கன்னா கோகுல சாப்பிட்டு உருவிட்டான். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த பேரிங்கை நம்ம பிடிக்கணும். இந்த சாப்பிட்டு மட்டும்தான் கொடு. இந்த சாப்பிட்டு மட்டும்தான் நம்ம இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து மாற்றணும். மாற்ற வேண்டிய ஜாமானம் இவ்வளோதான். இப்போ இந்த பேரிங் 2 இலையில் இருக்கிறது பேரிங்கை பிடிங்கி போடணும். ஏன்னா இந்த பேரிங் நல்லா இருக்குது. அதனால பேரிங் இதையே போட்டுக்கலாம். ஏன்னா இது பேரிங் மாற்றி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இருக்கும். எல்லாம் ரொட்டேட்டர் A to Z எல்லா பேரிங்கும் புதுசு மாட்டணும்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான்டா. உள்ள ஏதாச்சும் மஸ்ட் இருக்குதான் கை விட்டு பாருங்க. உன் கை விட இந்த பக்கம் பெரிய ஓட்டையா இருக்குதுடா. கோகுல பாரு விட்டு பாடுறான். ஏதாவது தூசு இருக்குதா? ஆயில் தான் இருக்குதா? வேஸ்ட் எடுத்தா நல்ல வேஸ்ட் எடுத்தா போட்டெல்லாம் உள்ள இருக்கிற ஆயில்லாம் சுத்தமா தொடச்சி எடுத்து இதை எடுத்து போச்சு பஸ் தொட. இந்த கந்த வேஸ்ட் எடுத்து பஸ் தொட. இல்ல கந்த வேஸ்ட் எடுத்து பஸ் தொட கோகுல. அதெல்லாம் இது பண்ணது. இதை எடுத்து பஸ் தொடச்சி சுத்தமா வெளியே எஞ்சிரு. அப்புறம் கடைசி அந்த வேஸ்ட் போட்டு தொடச்சி எடுத்துரு. அவ்வளவுதான் மேட்ரு. தொட நீ. அடுத்தது உனக்கு என்ன வேலைன்னா அந்த ஜாயின்ல 10-11 போட்டு அந்த பால்ட்ரஸ் கழட்டு அந்த ஆஃப் பண்ணி தனியாக வாங்கிட்டு வரணும். அது கூட காட்டி தான் வாங்கிட்டு வரணும். 10-11 எங்க இருக்குது? கழட்டு. சரி, அதுக்கு முன்னாடி அதை கழட்டணும்ல, ஜாயிண்ட் போல்ட்டு கழட்டணும்ல. நீ சொன்ன நீயும் கரெக்டு தான். ஓகேன்னு அது கழட்டுட்டோம். இதுதான் வந்து இந்த ரொட்டேட்டரோட ஜாயிண்ட். அது வந்து 36 பிளேடு. என்னடா பண்றது இப்போதைக்கு சாப்பிட்டு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வேலை பார்த்தோம்னா 36 பிளேடோட ரொட்டேட்டரோட ஜாயிண்ட் தூக்கி போட்டோம். இப்போ என்னன்னா இதுலேயும் இந்த ஸ்டெப் எல்லாம் பிச்சுட்டு போயிருச்சு. 36 பிளேட்லேயும் இந்த ஸ்டெப்லாம் பிச்சுட்டு போயிருச்சு. அதனால வந்து எந்த ஜாயிண்ட்டுமே நிக்கல, உருகிட்டு போகுது. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஆஃப் ஒன்று மட்டும் தனியாக கிடைக்கும் இவ்வளோட. அதனால இதுக்கு ஆஃப் ஒன் மட்டும் மாற்றிக்கலாம். இது என்ன காரணம்னா ஆல்ரெடி இது வந்து பால்ட்ரஸ் போடுறது இந்த மரம் போயிருச்சுனால என்ன பண்ணோம், உள்ள பால்ட்ரஸ் போட்டு வச்சு வெல்டு வச்சுட்டோம். சரி இது போற அன்னைக்கே இவளோட செட்டா அசம்பிளா மாத்திக்கலான்ட்டு. அதனால இப்போ வந்து இது அசம்பிள் என்ன ரேட்டுன்னு கேட்டு இல்லையா ஆஃப் ஜாயிண்ட் கம்மியா ரேட்டா இருந்தா ஆஃப் ஜாயிண்டே வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அவர் கழட்டுறாரு, அதை கழட்டி எப்படி அதுக்குள்ளகிற பால்ட்ரஸ் எடுத்து அதை ரெண்டாக பிரிக்கிறாருன்னு பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை வந்து கழட்டி அதை மட்டும் தனியாக இந்த அடாப்டரை மட்டும் தனியாக மாற்றிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த அடாப்டர் இவ்வளோட லோடு போல்ட்டு கட் ஆகுனா இவ்வளோட கரகரன்னு சுற்றுதா, இந்த அடாப்டர் மட்டும் எத்தனை பேர் இது மாதிரி வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து உருகிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே ரொட்டேட்டரோட இன்புட் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் இதை தான் மாற்றணும். இங்கே சுத்தம். இது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கிரீஸ் அடிக்காத ஒரு 10 நாளைக்கு விட்டுட்டோம்னா இது அதிகம் யாரும் அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் அந்த வேலை தான் பார்த்துட்டோம். அதனால இந்த ஓட்டையை சுத்தம் பண்ணி விட்டா தான் உள்ளகிற பால்ட்ரஸை வெளியே எடுக்க முடியும். பால்ட்ரஸ் எல்லாம் சப்சைடாக உள்ள ஒரு 22 பால்ட்ரஸ் 23 பால்ட்ரஸாக இருக்குது. அந்த பால்ட்ரஸ் எல்லாம் எடுத்தால் தான் அதை தனியாக பிரிக்க முடியும். எடுப்பார் பாருங்க. பாருங்க இப்போ திருப்ப நல்லா வந்துருச்சா? இன்னும் இருக்கும். நீ எடுத்துட்டீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்படி ஆட்டினீங்கன்னா அது கீழே திருப்பி அப்படியே ஒவ்வொன்றா கொட்டிக்கிட்டே இருக்கும். அது பூரா பால்ட்ரஸும் வெளியே வந்துருச்சுன்னா அது தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இன்னும் இருக்குது. இந்தா போடு. அப்படிலாம் பார்த்தா தெரியாது, திருப்பிக்கா. அது இது அப்படியே நீ திருப்புவா, அந்த இடத்துல வந்து அது வெயிட் பண்ணும். இன்னொன்று கொட்டுதா இன்னும் இருக்குது. இன்னும் வெளியே இழுக்காத, நீ அப்படியே கிட்ட வரைக்கும் சுற்றிட்டு இரு. வந்துருச்சாலாம் செம்டில் தட்டி விடு. இப்போ முறுக்கு அப்படியே சுற்றி லைட்டாக தட்டு பாரு வெளியே. வல்லங்கிறா பாரு. இப்போ வந்துருச்சா? உண்டா இந்தா அதை திருப்பி குத்தி விடு. ஏதோ ஒரு பக்கம் தள்ளி குத்து போயிருப்ப வெளியே வந்துடும். உண்டா ஓகே. இவ்வளோதான் ப்ரோ, இவ்வளோதான் குண்டு இருக்கும். காட்டு. இதுதான் இப்போ மாற்ற வேண்டிய பொருள். நாம் இப்போ இது மட்டும் தனியாக விற்குதுன்னு வச்சுக்கோங்களா. அதனால் இந்த அடாப்டர் மட்டும் வாங்கி நம்ம பூசு போட்டுக்கலாம். பூசு போட்டால் இந்த நெருலிங்க இந்த காற்று எல்லாமே பூசாக வந்துடும். என்ன ரேட்டு வருதுன்னு தெரில, எவ்வளோ பில்லு வருதுன்னு தெரில. போய் பார்ப்போம், போய் கேட்போம். சரி, அடுத்தது இது வந்து அப்படியே இவ்வளோட ஆஃப் ஜாயிண்டாக மாற்றி ஆகணும். இது வேறு வழி இல்லை. அதை உள்ளக்கிறதெல்லாம் சுத்தமாக கழிவு எடுத்து விட்டுரு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, லேத்தில் கொண்டு போய் இந்த பேரிங்கை உடவ போகிறோம். இதில் கிட்டி வச்சு போட்டு அந்த பேரிங் உருவி ஆகணும், வேறு வழி இல்லை. உருவிக்கிட்டு அப்படியே சேலம் போகிறது ஜாமான் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம சுஜித் என்னங்கிறாருன்னா, இது ஏன்னா கடையில் கொண்டு போய் பிடுங்கணும், நாம்ளே தட்டி பிடிங்கலாங்கிறான். அதனால வந்து இப்போ சுஜித் அவர்களே பேரிங் எப்படி பிடுங்குறாருன்னு பாருங்க. நல்லா ஒட்டி வை. அப்படி சுற்றி அடி. அதெல்லாம் அதாவது நீ அப்படியே ஓரமாக சுற்றி அடிச்சு. அவ்வளோதான் ப்ரோ. நம்ம சுஜித் அவர்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. கழட்டிட்டாரு. அப்படியே இந்த எனக்கு ஒரு பேரிங் கழட்டிடு. அப்படியே ஆயில் போட்டு அது ஏதோ ரெண்டில் பிடிச்சிக்கலாம் கூட வாங்கிக்கலாம். ஒட்டி போடணும். கோவிலுக்கு ஒரு ஐடியா வேலை ஒன்று கொடுத்தா அவன் என்னோட முடியல, நான் மண்ணு குத்துறன்ட்டு விட்டுட்டு போயிட்டான் பாருங்களேன். என்னடே இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை. உனக்கு கொடுத்த வேலையை கண்ணுங்க அர்த்தமா பாக்குறதில்ல கோவிலு. நாங்களாம் ஈஸியான வேலை செய்யற, நீ தான் கஷ்டமான வேலை செய்யற. சேர்றா செய் டே கொண்டா எந்த பைப் உள்ள போகுதுன்னு பார்க்கலாம். இவ நம்ம சுஜித் அவர்கள் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு புது மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாரு. பைப் உள்ள விடுறாராம், விட்டு தட்டலாம், அது ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறான். இதாவது அந்த பைப்பு உள்ள போதாதுன்னு நினைக்கிறேன். போதாதுடா, இதோட பெரிய பைப் வேணும். சரி வேணாம், இதோட பெரிய பைப்பு நம்மகிட்ட கிடையாது. அதனால தட்டியாக தான் கழட்டணும். ஒன்று வச்சுட்டு வா. அப்படி இருக்கிற வாக்கிலே லோட்டு தட்டு. அது புது சாப்பிட்டா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான்டா. பழைய அம்பத்தாளைக்கு பேரிச்சம்பழம் இங்க இருக்குது பேர். நீ தட்டமோ உஷாரா தட்டுங்க. நம்ம பைப்புல என்ன பண்ணிவிட்டோம், லவுக்குன்னு பேனை சம்டி மேலே விட்டுட்டோம், அந்த விதத்தில் காயாயிருச்சு. அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா தட்டிக்காங்க. இதுல என்ன நம்பர் இருக்குது? தொடச்சு பாரு.
இதுல என்ன நம்பர் இருக்குன்னு தொடச்சு பாரு. ரெண்டு ஒரே நம்பரா வெவ்வேறு நம்பரான்னு தொடச்சு பாரு. சீக்கிரம் தொடச்சு பாரு கோவில். ஏதோ இதுல இருக்கும், கோன் உள்ள இருக்கும், உள் கோன்ல இந்த பக்கம் பின்னாடி அதுல இருக்கும், இதுலயும் இருக்கும். பார்த்துட்டு நம்பர் என்னன்னு சொல்லு. அதுக்காண்டி எல்லாத்துக்கும் கலைச்சி போச்சான். டீ வேற கொண்டாந்துட்டாங்க. வேண்டாம். ஓகே நண்பா, அடுத்தது என்ன பண்ணோம்னா இந்த கப்புக்குள்ள, அதாவது இந்த வெளி டோர் இதுக்குள்ள ஆயில் சில்லு ஒன்று இருக்கும். இந்த ஆயில் சில்லு நம்ம கம்பல்சரி வாங்கிட்டு வரணும், மாற்றணும். அதனால ஃபர்ஸ்ட் இது ஆயில் சில்லு உள்ள இருக்கும். இதுக்கு மேலே பேரிங்கோட கோன் இருக்கும். அந்த கோன் இருக்கும். ஆல்ரெடி கழட்டிட்டேன். அப்புறமேட்டு இது கழுவி எல்லாம் மாட்டும் போது எப்படி கோன் அடிக்கிறோம், எப்படி ஆயில் சில் அடிக்கிறோம்னு கிளியராக வீடியோவில் பாருங்கள். ஓகேவா? ஓகே நண்பா. அடுத்தது ஓகே நண்பா, நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கிருஷ்ணகிரி போகிற ஹைவேல ஜாண்டியர் ஸ்டோர் ரூமுக்கு ஆப்போசிட்டில் அசோக் லைலாண்ட் ஸ்டோர் ரூம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ரொட்டாட்டர் ஃபேர்ஸ் வாங்குற கடை இருக்குது. கிருஷ்ணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸு. இவர்கிட்ட ரொட்டாட்டர் ஃபேர்ஸு, கலப்பை ஐட்டம், கலப்பையும் போட்டு தராரு. டெய்லரு, கலப்பை எல்லாமே கேட்கறதெல்லாம் போட்டு தராரு. அதில் ஜாண்டியரோட ஜாமானமெல்லாம் மேக்ஸிமம் இருக்குது. ரொட்டாட்டருக்கு A to Z கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். நாங்களும் இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஐட்டம் இவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஜாண்டியர் ஐட்டம் எல்லாம் மேக்ஸிமம் இருக்குது. சிடி இதெல்லாம் நம்ம சேலம் வட்டத்தில் யார் 8 தூரமாக இருக்கிறீங்களோ, ஆம்பு, ஸ்ப்ரங்கு, டெய்லருக்கு பம்பு, வேறு என்ன கலப்பை பட்டை, ரொட்டாட்டர் கத்தி, இதெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் நான் ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் அதில் பார்த்துக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் என்ன தேவையோ அதை வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க ரேட்டை. மற்றபடிக்கு நீங்கள் வேறு இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம சேலம் மாவட்டத்தில் இவர் ரொம்ப கம்மியாக தராரு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. ஆமாம், நல்லா ஓகேண்ணா? கண்டிப்பாண்ணா. இது எனக்கே தெரியாதுல்ல, இத்தனை வருஷமா நான் இந்த தொழில இருக்கிறேன். நம்ம சேலத்துல வந்து இப்படி இந்த அளவுக்கு நான் வேற இடத்துல விசாரிக்கும், இது இந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொட்டாட்டருக்கு A to Z எல்லா ஃபேர்ஸுமே வச்சுக்கிறாரு. பேலருக்கும் கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. நம்ம சேலம் மாவட்டத்தில் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யாராவது இருக்கிறீங்களோ இதை வாங்கி பயன்படுத்திக்காங்க. கத்தி வந்து வேற இடத்துல கம்பேர் பண்ணும் போது கத்தி நல்லாவே ரேட் கம்மியாக இருக்குது. எல்லா மாடல் கத்தியும் இருக்குது. அந்த J டைப் மாடல் கூட வச்சிருக்கிறாரு. அதனால் கேட்டு வாங்கிக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் பில் போடுறோம். அவர் வீட்டில் போயிட்டு எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம்னா அதை வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. பை, டேக்கர். ஓகே நண்பா, இப்போ தான் சேலத்துலேருந்து வாங்கிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் வந்து ஆஃப் ஃபண்டு கிடைக்கல. அதாவது 1800 ரூபா சொல்கிறாங்க இந்த ஆஃப் ஃபண்டு மட்டும், ஸ்டார் இல்லாத. அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம், இது செட்டே வந்து 2850 ரூபா தான். அதனால் இதுக்கு அப்படியே ஒரு செட்டாக வாங்கிட்டோம். இது இந்த ஸ்டாரு, இந்த கவை, இந்த பைப்பு இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கழட்டி எஞ்சிடலான்னு. இது ஏன் மாத்திரம்னு கேட்டிங்கன்னா, இது சுத்தமாக நெருலிங்கெல்லாம் போயிடுச்சு. என்ன காரணம், அந்த மெயின் சாஃப்ட் ரொட்டேட்டர் சாப்பிட்டு அடிச்சதுனால இதில் இருக்கிறது போயிடுச்சு. அதனால் இதுக்கு இது வாங்கிட்டோம். அப்புறமேட்டு இது ஏன் அப்புறம் இந்த கவை வாங்கியிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு வந்து புடிங்கிட்டு அடிச்சதில் இந்த பைப்பு வந்து நசுங்கி போச்சு. நசுங்கி போகவும் உள்ளே வந்து சின்ன பைப்பு உள்ளே சொருவ முடியல. அப்புறம் அதில் இந்த கவை ஏன் மாற்றினேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவை பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஹோல்ஸ் ஏன் மாற்றினீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரிங் உட்கார ஸ்டெப் வந்து ரொம்ப உழண்டு போச்சு. நானும் ஏற்கனவே நர்லிங் காடி எடுத்து போட்டேன், பல்லு கொத்தி விட்டு போட்டேன். எதை போட்டாலும் இது லூஸாகவே தான் இருக்குது. அதனால் வந்து இந்த காடி கட்டுக்கோவில் அதனால் இதை பேரிங் செட்டாக இருந்ததுன்னா இந்த கவையும் இதுவும் மாற்றிடும். இப்போ என்ன பண்ணோம்னா, இதை இவ்வளோட செட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கவையை எடுத்து மாட்டணும். இப்போ இதுக்கு வந்து காற்றை தான் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், இது ஹோல்ஸ் போட்டு வந்துட்டோம். கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டு அந்த கையில் அதில் இப்போ போல்ட் இருக்குது பாரு, அந்த போல்ட்டு போட்டுக்கலான்னு. அப்புறம் பின்னாடி டோருக்கு வர்றது ரொம்ப தேஞ்சிருச்சு. அதனால் இது 2 வாங்கிட்டு வந்துக்கிறோம். இதுதான் அந்த காற்று பண்ணி போட மாட்டோம். அது வந்து அடிக்கடி கட் ஆயிருன்னு சொல்லி இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த வளர்த்தி போல்ட் வாங்கி நெட்டாக சொருவி இங்கே பாருங்க ஆல்ரெடி போட்டுக்கிற மாதிரி இது மாதிரி டைட் பண்ணிவிட்டா இது லைஃப் லாங் எதுவும் ஆகாது. அப்புறம் இது இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு இது வந்து ஆஃப் ஃபண்டு மட்டும் தனியாக கிடச்சிது. இது வந்து எவ்வளோ, 800 ரூபாயா, 600 சம்திங் என்னமோ. இது வாங்கிட்டோம். அப்புறம் வேற ஆயில் சில்லு ஒன்று, இந்த கப்புக்கு ஆயில் சில்லு ஒன்று வாங்கிக்கிறோம். அப்புறம் இந்த மெயின் சாஃப்ட் வந்து 2200 ரூபா. இதாவது ஃப்ரீ. இது கோமதியிலே கேட்டால் அவங்க கொஞ்சம் தாறுமாறான ரேட் சொல்கிறாங்க. அது கம்பெனி சீக்கிரட்டாக என்னன்னு தெரியல. அதனால் வந்து
இது வந்து இப்போ நான் சொன்னேன்ல அந்த கடையில் வாங்கினது 2100 ரூபாய் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கோமதின்னு பேர் மென்ஷன் பண்ணி வந்துடுது. ஓகே நண்பா, ஆயில் ஒரு 2 லிட்டர் தேவைப்பட்டுச்சு. 1 லிட்டர் இருக்குது வீட்டில், 1 லிட்டர் இருக்குது. ஆயில் வந்து வாங்கிக்கிட்டோம் 10த்துக்கு ஊற்றிக்கிறதுக்கு. அவ்வளோதான். எப்படி ஃபிட் பண்ணுறோம்னு பாருங்கள். இது இன்றைக்கி யார் இதை வந்து ஃபிட் பண்ணுறதுன்னா நம்ம கோகுல் தான். என் கோகுல் எங்கே மூஞ்சி காட்டு, இங்கே பாடுறா, இங்கே பாடுறா, ஒரே ஒரு ஃபோட்டோ இங்கே பாரு. நீ இப்போ நான் வந்து சொல்ல மாட்டேன், நீங்களே 2 பேரும் ஃபிட் பண்ணணும். கழட்டும் போது 2 பேரும் கிட்ட தான் இருந்தீங்க, நீங்களே ஃபிட் பண்ணுங்க. கோகுலா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு தான் மாட்டணும். இது அப்புறம் மாட்டிக்கலாம். பேரிங் அடிங்க 2 பேரும். பேரிங் அடிச்சு தூக்கி மாட்டுக்கு பார்க்கலாம். பட 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 படன்னு அது அப்புறம் அடிச்சுக்கலாம். மெயின் சாப்பிட்டு பேரிங் அடிங்க. அந்த இடத்துல உட்காந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, அதுல உட்காந்துக்கிறியா? அடியில் ஏதாச்சும் ஒரு கட்டை வைங்க, கட்டை வச்சு தான் பேரிங் அடிக்கணும். சுற்றி தொடங்க. பேரிங் எடுத்து வை. அந்த பேரிங் தான் அந்த பக்கம் இருந்துச்சு. அடிங்க. ஓகே ஓகே. இது மாதிரி பேரிங் போட்டு இது மாதிரி பைப் உள்ள சொருகிக்காங்க. அடி ஓங்க இறக்கு. அவ்வளோதான். அது அப்படியே நம்ம போட்டு டைட் பண்ண நெரிக்கும். கிட்ட கொண்டாந்து காட்டு போகுது. அவ்வளோதான். இந்த பைப் யூஸ் பண்ணி கரெக்டாக கப்புன்னு லாக் பண்ணிட்டோம். ஓகே பார்த்துக்காங்க. அடுத்தது திருப்பி அடுத்த சைடு எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்க. ஓகேவா? நீ போட்ட பச அப்படி பேஸ்ட் எடுக்க தொடக்கிட்டோம். எங்க தொடச்சுட்டே சுண்டு கோகுல முன்ன கழுவு நீல அது மாதிரி 2 ஒரு கழுவு. கொஞ்சம் வேஸ்ட் நல்ல வேஸ்ட் எடுத்துருவா. ஒரு 2-3 எடுத்துருவா போய். பெரிய வேஸ்ட். இந்த துணி வேஸ்ட் உங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுனா பெரிய தலைவலியா இருக்குதுடா. போதும், இது வீட்டு துணி. போதும் கூட அவனுக்கிட்ட போதும் கூட. அவன் லைட்டா ஸ்ப்ரே அடிச்சுட்டு சுத்தி விடு. இந்த துருப்படுக்கிற ஸ்ப்ரே அதெல்லாம் அப்படி இருக்கு. இதுல அடிச்சு விடு. அப்புறம் இந்த அதில் கேள்வி இருக்காது. இதுல அடிச்சு விடு. லைட்டா யூஸ் பண்ண, அதிகம் வேஸ்ட் பண்ணாத. அந்த துருப்படுக்கிறத காட்டு. இது மாதிரி வாங்கிக்காங்க. இந்த கப் எடுத்து டீசல்லே வராது, அதுல வரும். அதனாலதான் அது அவ்வளவு பணம் போட்டு வாங்குறோம். தொட காட்டு. இந்த ஆயில்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறது இந்த வாட்டம் சைஸ் வந்து இதுக்கு வந்து ஆயில்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா நம்பரே காணோம். 40 72 10 நல்லா தெரியுது. நம்ம செல்லுல வேற 18 40 72 10 கோமதி. இந்த ஆயில்ஸில் இந்த வாக்கில் போடுங்க. ஒவ்வொருத்தருக்கு பிடி சாப்பிட்ல ஆயில் லீக்கேஜ் ஆகும். இந்த ஒரே ஒரு ஆயில்ஸில் மாற்றினீங்கன்னா லீக்கேஜ் ஆகிறது நின்றோம். இது இப்படி தான் இறக்கணும் ஆயில்ஸில். இதை அடிக்கணும். இதை அடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஐடியா பண்ணலாம். அப்படியே அழுத்து இறங்குதுன்னா அழுத்து. இறங்கலையா? ஓகே வெயிட் பண்ணி ஏதோ நான் யோசனை பண்ணலாம். அப்படிலாம் தள்ளாத, காயாகி போயிடும். வெயிட் பண்ணு. ஓகே நண்பா, இதை அடிக்கிறது என்ன ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம்னா அந்த ஆயில்ஸில் அப்படியே மேலே வச்சுட்டோம். இங்கே பாருங்க, கையில் எடுத்து எடுத்து போடலாமா? இப்படி மட்டமாக வச்சுட்டோம். வச்சு லைட்டாக அழுத்தி விட்டோம். என்னடா அது? அழுத்தி விட்டு இப்போ கோனை வச்சு அடித்தோம்னா அப்படியே இறங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி நல்லா தொடச்சிக்காங்க. டஸ்ட்டோடு அடிக்காதீங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது சுத்தமாக அடிக்கிறோம். கீழே ஒரு கை பிடிச்சிக்க. இப்போ ரிங்கு ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கமும் அடித்தா இறங்குற மாதிரி. இப்படி அடிச்சிங்கன்னா அப்படியே இறங்கிக்கணும் வச்சுக்கோங்களேன். எல்லா பக்கமும் இறங்குற மாதிரி அடிக்கணும். அப்படியே ஆப்போசிட்டில் அடிச்சுன்னா இருக்கிறது தொச்ச மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, ஆயில் சில் கிட்ட வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அடிக்க அப்படியே ஏறிக்கும். இப்படி இப்படி ஓய்யும் போடாடி. மாடிக்கிட்டா
ஓகே நண்பா, பாருங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சிட்டோம். கோனை அடித்து இறக்கிட்டோம். ஆயில் சில்லும் கரெக்டாக உட்கார வச்சுட்டோம். அந்த பக்கம் கோடு வராதா? அதில் அங்கே இருக்கும் கோடு. ஓகே, நம்ம அடுத்தது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி போச்சு இல்லை? ஏன்னா நானே இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் சேர் போடுறேன். பசு போடு கோகுல, பசு போட்டு நீ விடு பட போடன்னு. அதான் இதுக்கு மேலே தொடுது. அது ஓட்டையில் போடும்போது கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். போடும்போது கரெக்டாக நவுத்திட்டு போட்டுக்கலாம். போடுங்க என்ன கத்துக்கிறது போதும், கம்மியா போதும் அதையும் வலிச்சிடு. ஏன்டா நீங்க வேற ஒண்ணு தொடவுங்கடா, வேலையை பாருங்கடா. நீங்க பண்ற அட்டூழி என்னோட தாங்க முடியலடா. நம்ம புகழ எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் படப்படன்னு பண்ணுங்க. இதே வந்து டைம் அதிகமா போயிடும் நண்பா. டைம் அதிகமா போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இந்த 2 டானுங்களும் பண்ற வேலை தான். எவ்வளவு வேலை ஸ்லோவா பண்றானுங்க பாருங்க, வேகமாக பண்ண. அது என்னதான் சுத்தமா தொடச்சிட்டான் நம்ம கைப்புள்ள. ஓகே கோகுல, பெரிய சாப்பிட்டு சொரவு, புது சாப்பிட்டு அப்படி சொருவு. அதுலலாம் அப்புறம் தான் சொருவு. தலையை மறைக்காதடா, எப்படி சொருவுறாங்கன்னு பார்க்கணும். சொரு ஓகே. சுண்ட கை விரல தொட்டுட்டு வா. போதும் இதுக்கு மட்டும் ஆயில் போடு. ஓகே நண்பா, அவ்வளோதான். கிட்டத்தட்ட வேலையே முடிஞ்சுது. இப்போ பாருங்க, கப்பை மாட்டுன்னு போல்ட்டு 4 பேருக்கு போல்ட்டு வாசரலாம். டைட்டாக தான் இருக்கும். தள்ளு, ஆயில் சிலுக்குதுல்ல, தள்ளு அடி சைட்டு கப்பை தள்ளு. இப்படி போட்டு கொஞ்சம் பாதி தட்டி விட்டு போட்டு பேனர் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்படியே பேனரில் டைட் பண்ணீங்கன்னா அப்படியே நெருங்கிக்கணும்னு வச்சுக்காங்களேன். மூளைக்கு ஆப்போசிட் டைட் பண்ணுங்க. மூளைக்கு போதும். கீழே தான் கம்மி. அந்த மூளை ஆப்போசிட்ல வை. கீழே வை. என்னைக்குமே இது மாதிரி கப்பெல்லாம் இப்படி தான் வைக்கணும். மூளைக்கு ஒரே மூளையை டைட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்காவ. ஏன்னா கப்பை ஒரு பக்கமா போய் ஏறிக்க சுடுதா, சுடும் 2 பேருக்குமே சுடும். ஃபுல்லா டைட் வை. அச்சா, அடுத்து உன் திறமையை காட்டு பார்க்கலாம். நான் எவ்வளவு மத்தியானம் காலையில் லூஸ் நான் கடைசி செக் பண்ணிக்கிறேன். விடுங்க. ஓகே நண்பா, வேற சாப்பிட்டு அவ்வளோதான், மாற்றியாச்சு. சாப்பிட்டு சேக்கு வரல, பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பர். அடுத்தது பின்னாடி எப்படி மாத்துறதுன்னு பின்னாடி போய் பார்ப்போம். ஓகே, கோகுல் ரெடி ஆகிறாரு பல்லு மாட்டுறதுக்கு. மாட்டுங்க கோகுல். ஒரு நிமிஷம். இது மாதிரி போட்டு விட்டீங்கன்னா இது வெறும் சாப்பிட்டு தான் இருக்கும். இது வந்து 21 டீத்து, இது வந்து 20 டீத்து. இது வந்து கரெக்டான ஃபார்மெட்டில் இருந்தால் தான் 540 அவுட்புட் இருக்கும். இதே இந்த டீத் வந்து 21 வந்து அந்த டெலிவரி பக்கம் போட்டிங்கன்னா, அந்த டெலிவரி 20 டீத் இந்த பக்கம் போட்டிங்கன்னா ரொட்டேட்டர் ஸ்பீடு வந்து குறைஞ்சிடும். 540ங்கிறது 420 தான் மாறிடும். அதனால வந்து இதுதான் கரெக்டான பொசிஷன். 21 இது வந்து 21 டீத்து, அது வந்து 20 டீத்து போடு. அதனால டவுட்டா ரொம்ப ரொட்டேட்டர் ஸ்லோவா இருக்குதுன்னா பின்னாடி கப்பை கழட்டி எண்ணி பார்த்துக்காங்க. இல்ல கரெக்டான ஆவரேஜ் ஸ்பீடா இருந்துச்சுன்னா இதை கையை வைக்காதீங்க, அது பாட்டில் இருக்கட்டும். போட பல்ல திருப்பி போடுறா. செட் ஆகுதா? அடுத்தது என்ன பண்ணோம்? வாசரை போடு. வாசரை மேல வச்சுக்கிற பாரு. போட. இது மாதிரி திருப்பலி கொடுத்துக்கிட்டோம்னா பல்லு சுத்தாதுன்னு வச்சுக்காங்களே. இன்னும் கொஞ்சமா முடியும். ஓகே, டன். அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் கப்பு மாட்டுறது நல்லா பார்த்துக்காங்க. 21க்கு 20 டீத்து. இதுதான் வந்து 540யோட கரெக்டான அவுட்புட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கொண்டா சுண்டு. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த மாடல் கீர் பாக்ஸுக்கு இந்த மாதிரி தகர கப்பு வந்துச்சுன்னா இந்த லெதரில் தான் நீங்கள் வந்து பேக்கிங் போட்டாகணும். அட்டை பேக்கிங் போட்டிங்கன்னா ஆயில் நிற்காது, நல்லா தெரிஞ்சுக்காங்க. இது கோமதினே பேக்கிங்கே வருது. இப்போ வர்றதுக்கு வந்து அட்டை பேக்கிங் வருது. இது வந்து பழைய கப்புக்கு இது வந்து எப்படி சொல்கிறது,
பேஸ்ட்லாம் தேவையில்ல, அப்படியே வச்சு டைட் பண்ணுறது தான். கப்பை தலையில திருப்பு. அப்படியே வச்சு போடு. எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. இது ஸ்டிக்கர் ஓட்டுருக்கிறோம்ல, தலையில போயிரும்ல. ஓகே நண்பா, இது வந்து டைட் வைக்கும்போது அது வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இது லெதருங்கிறதுனால ஒரு மீடியமான டைட் வச்சுக்காங்க. டைட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, டைட் வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். டேய், ஆயில் ஊத்துறதுக்கு முன்னாடி அடியில் வந்து ஆயில் நெட்டை போடணும், இல்லைன்னா மேலே ஊற்றினா கீழே போயிடும். அது வாசரோட எடு, வாசர் இருக்குது பாரு. இதை வச்சுட்டு விட்டுட்டு போ. இதை போட்டு தான் ஆயில் ஊற்றணும், இல்லைன்னா நீ மேலே ஆயில் ஊற்றினா கீழே போயிடும். நிறைய பேர் ஆமாம் ஆமாம் கரெக்டுங்க. நீ பாருங்க, நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணிடுறாங்க. நாமளே ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிட்டேன், வண்டியை ஆயில் சர்வீஸ் பண்ணுற புதுசில் ஆயிலை பிடிங்கிடுவோம், திரும்பியும் வந்து ஆயிலை அந்த நெட்டை போட மாட்டேன். மேலே ஊற்றினா கீழே சொட சொடன்னு போகுதுன்னு பார்த்தா நெட்டு போட்டிருக்க மாட்டேன். அதனால் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எதுக்காக இருந்தாலும் சரி, 2 வீலர்லேருந்து எந்த வயலில் ஆயில் பிடிங்கி விட்டுட்டு புது ஆயில் மாற்றினாலும் திரும்பி புது ஆயில் ஊற்றும் போது 1-2 ஐட்டம் கீழே நெட்டை போட்டிருக்கிறோமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆயில் ஊற்றுங்க. டைட் பண்ணு. மாட்டு 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 பட 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 படன்னு இருட்டு கட்டங்காரி இதை வீடியோ க்ளோஸ் பண்ணணும் இன்னைக்கு. டைட் பண்ண ஃபுல்லா லெவல் நெட்டை கழட்டு. இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் 18 பாக்ஸ், அதுக்கு சின்ன பாக்ஸ் இந்த பாக்ஸ் மாற்றி விடு. ரைட்ரா ப்ரோ, இது என்ன நெட்டுன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த லெவலில் வந்து ஆயில் இருக்கணும். அதனால் வந்து இப்போ நம்ம ஊற்றினோம்னா அதில் வந்து ஆயில் வரணும், வந்தால் தான் கரெக்டு. ஓகே நண்பா, இதுக்கு குட்டி பொனாய் எடுத்துட்டு வா. குட்டி பொனாய் எடுத்து ஆயில் ஊற்றி நப்புங்க பார்க்கலாம் சீக்கிரம். இருப்பார் போ. ஊற்றுங்கன்னு ஸ்கேலுக்கு வரல. ஊற்றுங்க பட பட படப்படன்னு ஊற்றுங்க. ஆக மொத்தம் அந்த முன்னாடி ஆயில் சீல் போய் கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஆயில் பக்கமாக குறைஞ்சிருச்சு. நாமளும் கவனிக்கவே இல்லை. இது 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் ஆயில் லெவலை வந்து செக் பண்ணிக்காங்க. இதை கழட்டி விட்டிங்கன்னா நெட்டில் வந்து ஆயில் வடியும், அதனால் அதை செக் பண்ணிக்காங்க. இப்போ ஆயில் வந்துச்சுன்னா ஓகே அதான் வந்துருச்சு. வடியுது. ஓகே, ஒரு 1/4 லிட்டர் சேர்த்து ஊற்றிட்டுரு. ஊத்துறா பார்த்துக்கலாம். இந்த ஸ்கேலில் ஆயில் வந்ததுலேருந்து ஒரு 1/2 டப்பா ஊற்றுனீங்கன்னா போதும். நெட்டை வாயை சூதி பேர் காற்று போதானே போதா ஃப்ரீயா? போட்டு டைட் பண்ணு. ஏன்னா இதில் வந்து ப்ரெதர் நெட்டில் வந்து அடிக்கடி ரொம்ப நேரம் ஓட்டும் போது இது ஏர் ஃபார்ம் ஆகும். அதனால் இதில் ஏர் நல்லா ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் தான் முன்னாடி வந்து ஆயில் சீல் போகுது, இல்லைனா ஆயில் சீல் பிடிக்கும். பேனல் எடுத்தாங்களே, பேனல் எடுத்து ரைட் பண்ணி விட. அவ்வளோதான் ப்ரோ, கியர் பாக்ஸ் வேலை நிறைவடைந்து விட்டது. அடுத்தது ஸ்டாரோட வேலையை பார்ப்போம். கவர் ஓகே, அந்த அந்த கவட்டை எடு, அதை எடு சொல்கிறேன். அந்த உள்ள காடியெல்லாம் சுத்தம் பண்ணி விட. உள்ள இதில் வரி வரியாக இருக்குது பாரு, இதெல்லாம் சுத்தம் பண்ணு. இதெல்லாம் தொடச்சிடு. சுத்தம் பண்ணு. நீ தேய்ச்சி எடுத்து பார்க்கலாம். பைப்பு கட் பண்ணது உள்ள வந்து பிசர் இருக்குது. அதனால வந்து ட்ரில்லிங் மிஷின்ல அந்த உள்ளக்கிற பிசரை அந்த கூறு சாணம் பிடிக்கிற கல்ல போட்டு கிளீன் பண்றாரு. பண்ணுங்க கோகுல். உள்ள மேலையும் மண்ணு உள்ளேயும் மண்ணு. உள்ள விட்டு பண்றது இது மாதிரி பண்ணினாதான் ஹோல்ஸுக்குள்ள இருக்கிற பிசரை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஏன் நண்பா, இருட்டு கட்டிக்கிச்சு, வேற வழி இல்லை. அதனால லைட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ள எத்தனை பால்ட்ரஸ் பிடிக்கும்னா 24 பால்ட்ரஸ் பிடிக்கும். 24 பால்ட்ரஸ் போட்டால் தான் கவர் ஆகும். எத்தனை பால்ட்ரஸ் இருக்குதுன்னு என்ன படன்னு நீ அங்கேயே உட்காரு. நீ காரணம் 1 வாட்டி தேய, அவன் என்னட்டும் 5 25 இருக்கு. 25 இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு கொஞ்சம் ஒன்று முன்ன பண்ண இருக்கும். ஓகே, அப்படியே போட்டு விடு. ஃபர்ஸ்ட் போடு. இப்போ என்ன பண்ணோம், லோடிங் போல்ட்லாம் போட்டலாம். அப்படிலாம் போட முடியாது, நான் சொல்ற மாதிரி போடு. அதெல்லாம் எது வேணாம். நீ படுக்கை அடியில் ஏதாச்சும் தாங்கல் கொடு சுத்துற மாதிரி. அது அப்படித்தான். இப்படி ஒவ்வொன்றா போட்டு அது அப்படி சுத்தினீங்கன்னா தான் இறங்கும். போட்டு நப்பும். அப்படி சுத்தினா தான் நீ போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டு இன்னொன்று வச்சு அடுத்து அப்படியே இறங்கிக்கும். போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இறக்குவ?
போடுங்க 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 பட 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 போடுங்க. இதில் இருக்கிற 25 பால் ரசி அதில் போட்டு நப்பிவிட்டா வேலை முடிஞ்சது ப்ரோ. அவ்வளோதான் இதோட கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். 600 ரூபா தானே கோகுல சுண்டு? 650 ரூபாய் என்னமோ. போடுங்க போடுங்க. அந்த கிரீஸ் நிப்பில் எங்கே கழட்டி போட்டேன்? இங்கதான் ஏன் கடந்துச்சு. கிரீஸ் நிப்பில் எங்கேயோ கழட்டி போட்டு போய் அதனால் இதை போட்டு அப்படியே விட்டுறாதீங்க ப்ரோ. இது கரெக்டாக கம்பல்சரி கிரீஸ் நிப்பிள் போடணும். இல்லைன்னா ஒரு பால் ரசி எல்லாம் கொட்டிடும். கிரீஸ் நிப்பிள் பாரு, அது காயத்தில் பாரு, பூசி எடுத்து பால்சி எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே தான் நிற்கும். இல்லைன்னா கேப் உழுது போயிடும். 10 பவுன் ஸ்பேனர் இங்கே இருக்குது. இது மாதிரி இங்கே நிப்பிள் காட்டு. இது மாதிரி புது நிப்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இல்லைனா வந்து உள்ளகிற பால் ரசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த ஆஃப் ஜாயிண்டோட வேலை முடிஞ்சுது. அடுத்து என்னடா வேலை? கிரீஸ் கன் எடுத்து கொஞ்சம் அடிச்சு விட்டுங்க. சுற்றி விட்டு எடுத்துட்டு அதே எடுத்துட்டு அடிச்சுக்கலாம். கிரீஸ் அடி. ரொட்டாட்டர் ஜாயிண்ட் இதோட வேலை முடிஞ்சுது. அடுத்தது இந்த வண்டியோட ஜாயிண்ட் தான் ஒரு ஆப் ஜாயிண்ட் வந்து ரொட்டாட்டர் பக்கம் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். பழசு ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வண்டி சைடு வர ஆப் பண்ணி தான் இதுதான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட். இதை மட்டும் மாற்றணும். ஆல்ரெடி ஜாயிண்ட் ஸ்டார் எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்துக்காங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறது, இப்போதைக்கு நான் மாற்றின வாட்டி கடைசியாக ஃபினிஷிங் மட்டும் போடுறேன் ப்ரோ. ரொம்ப இல்லை வீடியோ லென்த்தாக போகும். ஓகேன்பா. இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் பாருங்கள், இந்த பைப்பும் இந்த கதையும் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைப் மாதிரி உள்ளே வச்சு அடிப்பாங்க காட்டர் பின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட் ஆயிடுது. அதனால் வந்து ஒரு டிவிஸ் போல்ட்டு இது மாதிரி லாக் நெட் வாங்கி ஹோல்ஸ் லைட்டாக பெருசு பண்ணி டிவிஸ் நெட் போட்டிருக்கிறேன். ஹோல்ஸ் லைட்டாக பெருசு பண்ணி இது மாதிரி போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காற்று வாங்கி போடுற செல்லாம் அதிகமாக இருக்காது. அது வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் வருது. இந்த போல்ட்டே 40 ரூபா தான் வருது. ஆனால் இதை போட்டிங்கன்னா கருப்புத்து கிடக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ப்ரோ. அடுத்தது படங்களே அடுத்து காட்டு நண்பா. இப்போ வந்து இந்த பழைய ஓக்கை கழட்டிட்டோம். ஓகேவா? கழட்டுன்னு தான் நான் வீடியோ உங்களை சொல்லலை. இப்போ மாட்டுறதை மட்டும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த செட்டும் நீங்கள் மாற்றணும். அதனால் வந்து கிளியராக சொல்கிறேன் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த நிப்பில் வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு இப்படி வச்சு போட்டுறாதீங்க. கிரீஸ் அடிக்கும் போது வண்டியில் இருக்கும் போது கஷ்டம். அதனால் வந்து நிப்பில் மட்டும் இந்த சைடு வர மாதிரி இப்படி திருப்பிக்காங்க. திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இன்னர் போட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டஸ்ட்டு சீலை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். டஸ்ட்டு சீலை ரெண்டையும் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்காங்க. டஸ்ட்டு சீலை போட்டு அப்படி இதை போட்டுக்காங்க. அடுத்தது இது வந்து ஆயில்ஸ் லோட் இருக்குது. பால்ட்ரஸ் எல்லா பால்ட்ரஸும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு ஐட்டம் செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிக்கிட்டு இதில் வச்சு கரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா அது வாட்டில் அப்படியே பூ வாட்டம் போயிடும். இது புதுசுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நான் வேறு இது இன்னொரு ஆள் பிடிக்கணும். எல்லோரும் வீடியோ எடுக்கிறான், ஒருத்தன் லைட் அடிக்கிறான். அதனால் ஆளுக்கு ஒரு வேலை பண்ணுறதுனால எடுக்க முடியல. நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் இருங்க. ஓகே நண்பா, பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். அடித்து எதுவுமே வந்து இதோட உள்ளக்கிற நீடெல்லாம் எதுவுமே சாஞ்சிடக்கூடாது. அதை மெயினாக பார்த்துக்காங்க. அப்புறமேட்டு இதை ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு பக்கம் உள்ளே போட்டுக்காங்க. இப்படி போட்டு இப்படி கொண்டாந்தீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ வந்து இப்படி ஜாயிண்ட் ஃபுல்லாக உள்ளே ஒரு பக்கம் தள்ளிக்கணும். ஏன்னா திரும்பி அடிக்கும் போது வந்து என்ன சொல்கிறது, நீடில் வந்து சாஞ்சிடும். அதனால் வந்து உள்ளே இது சாப்பிட்டு உள்ளே தள்ளிவிட்டோம்னா பேரிங் வந்து சாயாது. இப்போ வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக தட்டினோம்னா அப்படியே உள்ளே போகும் பாரு. அப்படியே உள்ளே வந்துருச்சா? அவ்வளோதான். இந்த நல்லா லாக் போடுறது தெரியுது தெரியுது. இப்போ இந்த சர்க்கிளிப்பு இதை வந்து சும்மா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அவ்வளோதான், இந்த பக்கத்து வேலையே முடிஞ்சுது. இதே மாதிரி ஆப்போசிட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேரிங் அடிக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த அளவுக்கு பண்ணிக்காங்க. அப்போ தான் இந்த நீடிலும் சாயாது. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, எடுத்து போட்டுக்காங்க. இதுவும் இப்படி வச்சு அவ்வளோதான். ஓகே நண்பா, பாருங்க அவ்வளோதான். ஜாயிண்ட் வேலை முடிஞ்சுது. ஜாயிண்ட் மாட்டி விட்டாச்சு, எல்லாம் பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்தது இது வந்து வாங்கிட்டு வந்துக்கிறோம். இது வந்து பைப் வந்து இந்த ஈக்குவலாக கட் பண்ணணும்.
கட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. இருங்க கட் பண்ணிட்டு அடுத்தது ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, ஒரு நண்பர்கள் கேட்குறாங்க இந்த பைப்பு வந்து க்ரீஸ் போடலாமா ப்ரோ அப்படின்னு. போடலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரீஸ் போட்டலனாலும் ஒரு லிமிட்டு மேலே போனால் புடங்க முடியாது, சொருக முடியாது, ரொம்ப துரு பிடிச்சி போயிடும். க்ரீஸ் போட்டிங்கன்னா புடுங்கிறது எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் க்ரீஸ் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. க்ரீஸ் போடுறவரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரீயாக ஆக்சிடென்ட் ஆகும். வண்டி சைடு பிடிஓ சாப்பிட்டோம், ரொட்டாட்டர் சைடு பிடிஓ சாப்பிட்டையும் டேமேஜ் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது டைட்டாக இருந்தால் புடுங்கிறதே கஷ்டமாக இருக்கும். க்ரீஸ் போட்டால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கோவில் அதுக்கும் க்ரீஸ் போடு, நர்லிங் சொருவுறதுக்கும் 2 பைப்புக்கும் அதுக்கும். அதில் அந்த பைப்பு அதோட அதான் இது இந்த பைப்பு அது பழசு. இந்த இதை போடு, இது போடு. இதுக்கும் அதுக்கும் சொருவுறதுல கிளீப் போட்டிங்கன்னா குடிங்க சொருவுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் போடுங்க. அதே மாதிரி ரொட்டாட்டர் சைடுக்கும் 2 சைடுக்கும் கிளியராக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் போடுறதுக்கு. ஓடுறா வேலை நடக்கட்டும். இப்பயே இருட்டு கட்டி போச்சு. இதுக்கெல்லாம் கிரீஸ் ஃபுல்லாக போட்டுக்காங்க. போட்டிங்கன்னா கழட்டுறது போடுறது எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, வேற என்ன சொல்றது, அவ்வளோதான். இருட்டு கட்டிக்கிச்சேன்னு என்ன ப்ரோ இருட்டில் போட்டுருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. காலையிலேருந்து பிரித்தோம், இதே இன்னார் ஆகி போச்சு. இதை சேலம் போய் வாங்கிட்டு வந்து போகிறதுக்கு. போட்டாச்சா? எடுத்து ஒரு பைப்பை, இந்த பைப் எடுத்து ஒரு பாருங்க கரெக்டாக. இது வந்து பைப் சொருவமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டை ஒன்று இருக்கும். அந்த சைடு சின்ன பைப்லேயும் இருக்கும், பெரிய பைப்லேயும் இருக்கும். அந்த பட்டை வந்து இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த பக்கம் பட்டிருக்குதா, அதே மாதிரி இதுலேயும் இந்த இடத்துல பட்டிருக்குது. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி சொருவினீங்கன்னா ஃப்ரீயாக போகும். சொரு. நேராக வச்சுரு. நேராக வச்சு வருடா. சொரு. சொரு. புதுசாக அப்படிதான் ரொம்ப. ஆமாம், புதுசில் டைட்டாக தான் இருக்கும் ப்ரோ. எங்கள் ஆளுங்க சொல்கிறது புதுசு டைட்டாக தான் இருக்குன்னு சொல்லுங்கண்ணா அப்படிங்கண்ணா. அவ்வளோதான், ஜாயிண்டோட வேலை முடிஞ்சுது. 2 ஜாயிண்ட்டும் வேலையை முடிச்சாச்சு. இது வந்து 36 பிளேடு ரொட்டாட்டரோட ஜாயிண்ட்டு. அதையும் போய் போயிடா. அது வந்து 42 பிளேடு. மொத்தம் ஒரு ரொட்டாட்டரில் பிடிஓ சாப்பிட்டு போய் 2 ஜாயிண்ட் வேலை செய்கிற மாதிரி ஆகி போச்சு. நாங்கள் பண்ண தப்பா யாரும் பண்ணாதீங்க. ஓகே, சுண்டை அப்படி தூக்கி மாட்டு பார்க்கலாம். சாமியே ஆண்டவா லோடு போல்ட்டு கட் ஆகக்கூடாது, கொஞ்சம் மறைக்காத மாட்டு. சாமியே ஆண்டவா லோடு போல்ட்டு கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டுற. கோவில் அப்படியே அப்படி ஒரு கை அவன் மாட்டோம். சொரு மாட்டினதோடு சரி, லோடு போல்ட்டுக்கு நாங்கள் கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டேன். கொஞ்சம் வெளியே இழுத்து. ஓகே நண்பா, வேலை முடிஞ்சுது. 2 மாற்றியாச்சு. இங்க எப்படி கோவில வேண்டாமா? சரி, அப்படியே இது எப்போ கடைசியாக மாட்டிக்கலாம். இப்போ மாட்டி விடலாம். சென்டர் மாட்டி இந்த அலையில் வை. ஒரு வீடியோவில் காட்டாத நீங்கள் தாண்டா அதிகமாக தெரியறீங்க ப்ரோ. இதில் என்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம்னா பாருங்க, இது வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப அடி உழண்டு போச்சு. இது வந்து இந்த புஷ் மேலே கை வச்சு கட்ட. இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட உள்ள வர பிஸ்டனில் உள்ள வர சென்டர் கையில் அது வந்து எஸ்எஸ் புஷ்ஷு. இதை வந்து நாங்கள் தேய்ச்சி ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறோம். இதை போட்டு நான் 1 வருஷம் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ சேக் இருக்குதுன்னு. 1 mm நான் போட்ட மாதிரி அதே அந்த சேக் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 2 சைடும் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறேன். யாருதாச்சும் ஹோல்ஸ் உழண்டு போச்சுன்னா வெறும் சாதா எம்எஸ் ஹோல்ஸ் வாங்கி போடாதீங்க. இது மாதிரி எஸ்எஸ்ல கடைஞ்சி போடுங்க. லைஃப் அருமையாக இருக்கும். லூஸே ஆகாது, எப்போத்துக்கும் லூஸ் ஆகாது. ஓகே, அடுத்தது மாட்டலாமா ப்ரோ? பாருங்க எல்லாம் இருட்டில் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. காலையிலேருந்து எல்லாம் மாட்டி களைச்சி போயிட்டாங்க போவோம். இப்போதான் ஃபைனல். ஒருத்தர் தண்ணி மாற்ற பாட கழட்ட முடியலன்னு கூட என்ன வந்து கழட்ட சொல்கிறான். கோவில ஃபர்ஸ்ட் சென்டர் பீடியோ சாப்பிட்ட மாட்டி விட்டுரு. அந்தாலும் போனீங்க இந்தா நான் வீடியோவுக்கு தெரியாம மறப்பேன். போதும் அப்படியே நில்லு. அவன் சென்டர் சாப்பிட்டு மாட்டான். ஒரு வழியா அவனால மாட்ட முடியல ப்ரோ. அதனால நான் வீடியோ கட் பண்ணி நான் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. காலில் தள்ளிப்படி. என்ன போடு, இந்த பக்கம் வாங்க போல. மறைக்காத, எனக்கு கொஞ்சம் வீடியோ தெரியுற மாதிரி மூஞ்ச காட்டி பண்ணு. ஓகே, பின்ன கொஞ்சம் கொடுங்க. சென்டர் சாப்பிட்ட மாட்டேன்.
சொல்ல. இறக்கு, கை வைக்காத. லைட்டா வரணும் இல்லையில போகணும் மட்டும் தான் திட்டம். இந்த பக்கத்தை போடுறான். எப்படி போ. ஓகே, அப்படியே வெளியே எடுத்துட்டு போ சுந்தர். ரிவர்ஸ் லைட் ஆஃப் பண்ணு, டிம்மா எரியுது. ஓகே, வீடியோ போட்டுட்டு பார்க்கலாம். கீழாண்டா விட்ற மாசத்துல என்னத்துக்கு ஆகும் போடு. சவுண்டு அதை விட்டு போடுடா. நோட் பண்ணி விட்டு ஆஃப் பண்ண அப்படியே. ஓகே நண்பா, அவ்வளோதான். இப்போ என்ன டவுட் கேட்டீங்க, ஒரு நண்பர் வந்து ரொட்டேட்டர் வந்து 1500 RPM வச்சா கூட ரொம்ப ஸ்லோவாக சுற்றுதுன்னு சொன்னார். அது வந்து நீங்கள் ரொட்டேட்டரில் முன்ன காட்டுன அந்த பல்ல தான் ப்ரோ செக் பண்ணோம். வண்டியில் வந்து பண்ணுறது 540 அவுட்புட் மட்டும்தான் வெளியே வரும். அதனால் வந்து வண்டி சைடெல்லாம் எந்த கம்ப்ளைண்டும் வராது ப்ரோ. ரொட்டேட்டரில் இந்த கிரவுண்டில் பின்பக்கம் அந்த பல்லு முன்ன கழட்டி இருப்பேன். இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பல்லு வந்து 21, இன்புட் சைடு வந்து 21 இருக்கணும், அவுட்புட் சைடு 20 இருக்கணும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு ஸ்பீடு பத்தல அப்படின்னு சொல்லி பல்ல மாற்றி போட்டீங்கன்னா கண்டிப்பாக புது கத்தி சரசரன்னு தேயும். ஒவ்வொரு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, புது கத்தி மாற்றி எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், கத்தியோட லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரோ. அதனால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். வேணா ஃபினிஷிங் பத்தலனா இன்னொரு RPM சேர்த்து எடுத்துக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து 540லேயே ரன்னிங் ஆகட்டும். ஸ்லோவாக சுற்றினாலும் வெட்டு நல்லா இருக்கும், ஒரு பில்லு கூட முளைக்காது, நல்லா செத்து போயிடணும்னு வச்சுக்காங்களே. அதனால் மேக்ஸிமம் அதை அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. இதுக்கடி இந்த ஜாயிண்ட்டுக்கு இதுக்கு இதுரா. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு நண்பர் என்னங்கிறாங்க, பின்னாடி ரிவர்ஸ் போகும்போது வந்து ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணிட்டு போறது பெஸ்ட்டா இல்லை ரொட்டேட்டர் ஆன்ல இருந்தாவே ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை சொல்ல போனால் ரிவர்ஸ் போகும்போது நீங்கள் வந்து நோட்டில் பண்ணி விட்டு போகிறது ரொம்ப சேஃப்டி ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தூக்குனீங்கன்னா கீர் வந்து பெருசாக சத்தம் தெரியாது. ஆனால் வந்து செயின் வந்து சடக்குன்னு பின்னாடி ரிவர்ஸ் தூக்கி சுற்றிட்டு போகும்போது வரும். அதனால் மேக்ஸிமம் ஒரு செகண்ட் ஆனாலும் நோட்டல் பண்ணி விட்டு நீங்கள் ரிவர்ஸ் போங்க. இல்லைனா வந்து இந்த இதை வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்களா, இப்போ தேஞ்சது ஃபஸ்ட்டு கால் எதனால் மாற்றணும்னு, ஒன்று வந்து இதனால் சாப்பிட்டு மாற்றணும், தேஞ்சு போனதுனால நாங்கள் சாப்பிட்டு மாற்றணும். இன்னொன்று நீங்கள் ரிவர்ஸ் தூக்கிட்டு போகும்போது வந்து சாப்பிட்டு தேஞ்சுதுன்னா சுற்றிக்கிட்டே போச்சுன்னா அதனாலேயும் வந்து சாப்பிட்டு தேயும். அப்புறமேட்டு செயின் அத்து போகிற மாதிரி ஆயிரும் ப்ரோ. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரிவர்ஸ் போகும்போது அதெல்லாம் யாராவது போது விடு. மேக்ஸிமம் நீங்கள் ரிவர்ஸ் போகும்போது வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பைப்புக்கு வேணால் சென்டருக்கு வந்து கிரீஸ் போட்டுக்கோங்க. கிரீஸ் போட்டிங்கன்னா 2 ஜாயிண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று இடிக்காது. மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஜாயிண்டில் வந்து இப்போ பார்க்கறதுக்கு சூறாகிற மாதிரி தான் இருக்கும். கம்முன்ற பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும். வண்டி ரன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பைப்பு வந்து 1 இன்ச் கேப் இருக்கும். நான் ஒரு அடுத்த வீடியோ நாளைக்கு சைட்டில் போய் ஓட்டுறப்போ அந்த வீடியோ காட்டுறேன். பைப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் கேட்ட வரலாம் எல்லா விளக்கமும் இதில் கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் ரொட்டேட்டரை பற்றி டவுட் இருந்தால் என்ன கேளுங்க ப்ரோ. அவ்வளோதான். அதே மாதிரி ரிவர்ஸ் போகும்போது தயவுசெய்து யாருமே கியரில் வந்து தூக்காதீங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் குறைகள் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரொட்டேட்டரை பற்றி, மஹேந்திரா டிராக்டரை பற்றி எனி டவுட் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ரொட்டேட்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிவிக்கிறேன். கமெண்டில் சொல்ல முடியலாம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. ஓகே, பாய். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.